நான் இப்போ தான் தலைவன் தலைவி பார்த்துட்டு வரேன். ஜாலியாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னர். வி கேன் வாட்ச் இட் அலாங் வித் த ஃபேமிலி. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இதில் கிடையாது. இப்போ இந்த காலத்தில் விவாகரத்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாமே புரிதல் இல்லாமல். அது எப்படின்ட்டு அதை கிளியராக காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு நல்லா கனெக்ட் ஆகும் மூவி. எல்லாரும் வந்து பார்த்தாக்கா நல்லாயிருக்கும். ஈகோன்றது மெயின் இருக்கக்கூடாது. எல்லாம் மாமியாருங்க திருந்துட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். டைவர்ஸ் வரைக்கும் போகிறவங்களாம் வந்து மூவி பாருங்கள். கண்டிப்பாக யாருக்குமே டைவர்ஸ் கிடைக்காது. கோர்ட்டில் வேலை கம்மியாக இருக்கும். ஸோ மியூசிக்கும் சரி, காமெடியும் சரி, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தில் என்ன தேவையோ ஒரு குடும்ப தலைவியும் தலைவனும் பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெரி வெரி ஃப்ரெஷ் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆக்டட் ஸோ வெல். இது வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கான சப்ஜெக்ட்டு. அது ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி பட்டாசு மாதிரி விஜய் சேதுபதி வெடிக்கிறாப்புல. எல்லாமே நல்லா இருக்கு. சாங்கு, ஸ்டண்ட்டு, காமெடி, அதான் எல்லா சீனுமே நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே காமெடி தான், நல்லா இருக்குது. ஒரு மாமியார்மார்களோட பிரச்சனை, நாத்தனார் உள்ள பிரச்சனை, இது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இது எப்படி கடந்து போகணுன்னு காமிச்சிருக்காங்க. இது பேசினா எல்லாமே சரியாயிடும். ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசினாலும் இந்த விஷயம் எல்லாமே சரியாயிடும். அந்த கோர்ட்டுக்கு போக தேவையில்ல. கோர்ட்டில் நான் தான் தீர்ப்பு சொன்னாலும் இவங்களோட மனசு வந்து ஒன்றா சேர்ந்துடும். நான் தான் சண்டை போட்டாலும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குலாம் அந்த சந்தோஷன்றது வந்துடும். இங்கே என்ன தான் பிரச்சனை தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு படத்தில் காமிக்கிறாங்க. இல்லைண்ணா, அது எல்லா இடத்துலையும் நடக்குது தானே. எல்லாம் ஃபேமிலி எல்லாருக்குள்ளேயும் நடக்குது தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. ஸோ அது நார்மல் சூப்பராக காட்டியிருக்காங்க. எல்லாமே தெளிவாக காட்டியிருக்காங்க. ரோட்டில் போகும்போது பார்க்குறோம் அடிச்சிக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்புறம் நாளைக்கு பார்த்தா ஒன்றா தான் வராங்க. ஸோ இதெல்லாம் கனெக்டட் தான். படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். படம் கண்டிப்பாக பார்க்கலாம். வெரி வெரி ஜாலி அண்ட் யூ கேன் கோ அலாங் வித் த ஃபேமிலி. ஒரு 3 hours குட் என்டர்டெய்னர். அந்த சண்டையே க்யூட்டாக இருக்கும். அந்த சண்டை போடுறதே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளாம் சொல்கிறது இவங்க சண்டை தான் போடுறாங்களா இல்லைனா சும்மா இது பண்ணுறாங்களா, அந்த சண்டையை போட்டு க்யூட்டாக நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க. இதில் காமெடியே நிறைய இருக்கும். சிந்திக்கவும் வைப்பாங்க இந்த படத்தில். இதை பார்த்துட்டு யாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து விவாகரத்து வாங்கக்கூடாது. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக புரியாது. யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் ஒரு காமெடின்ற வெடிகுண்டை போட்டுட்டு போயிடுறாரு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே சிரிக்கிறாங்க தேட்டரில். படம் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஆஃப் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸாக இருக்குது. டிவோர்ஸ் ஆயிரும், ஒன்றாக மாட்டாங்கன்ட்டு நினச்சேன். அதே செகண்ட் ஆஃப் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் தான். இது நிறையவே நடக்கும். ஏன்னா எல்லார் ஃபேமிலியும் நடக்கிறதான இந்த விஷயம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு தான் இருக்குது. இது புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பேசினாலே இது சரியாயிடும். அவ்வளோதானே. ஆமாண்ணா, சண்டை அடிக்கடி வரதானே செய்யுதுங்க. வீட்டுக்காரர் கூட சண்டை வந்துட்டே இருக்குதா இருக்குது. இந்த படத்தை வந்து பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாமல் சண்டை போட்டோமோ அப்படின்னு. அதனால் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 2 பேரையும் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. ஏன்னா 2 பக்கமும் பேசி நம்ம சால்வ் பண்ணணும். அவங்க 2 பேரும் பேச வச்சாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இது 3வது ஆள் ஒரு இறக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால தான் பெரிய பிரச்சனையாக வரும். அவங்கள சேர்க்காம நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும். அவ்வளோதானே. 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடிச்சிருக்காங்க. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. உண்மையாக போட்டி தான் போல அவங்க 2 பேருக்குள்ள. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. செம்மையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஏன்னா வன்முறையான அன்பு தான் மதுரை, தல்லாக்குளம், ஜெயந்திபுரம் அந்த ஊர் சைடுலாம் நடக்கும். அந்த ஊர் சைடில் நடக்கிற ஒரு புரோட்டா கடையோட, அதாவது ஒரு புரோட்டா மாஸ்டரோட கதையை தான் குடும்ப கதையை எடுத்து காட்டுறாங்க. எப்படிலாம் 2 குடும்பங்கள் வந்து உள்ளார சேர்ந்துச்சுன்னா புருஷன் முன்னாடி கூட தலைவலி ஏற்பட்டு சண்டை நடக்கும்ன்றதை காட்டியிருக்காங்க. இது 2.5 மணி நேரத்தில் ஒளியிற சண்டையே கிடையாது. இதெல்லாம் காலங்காலமாக 60 வருஷம் 70 வருஷம் வாயில் வார்த்தை வர்ற வரைக்கும் சண்டை வர்ற குடும்பத்தை தான் அப்படி எடுத்து காட்டியிருக்காங்க. பஞ்சாயத்துக்கெலாம் போனால் இது பஞ்சாயத்து நிற்காது. ஏன்னா காலையில் அடிச்சுக்குவோம், மாலையில் கறிச்சோரை ஆக்கி சோத்தை சாப்பிட்டோம்னா எல்லோரும் சேர்ந்துக்குவோம் அப்படின்ற ஒற்றுமையை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சண்டையையும் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. பாண்டியராஜன் சார் இது வரைக்கும் எத்தனை கதை வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையாலுமே மதுரை சைடு, உசிலம்பட்டி சைடு இப்படியே தான் டெய்லி தகராறு மண்டவோட, இந்த வீட்டுக்கு அங்கேருந்து ஓடுறது, அங்கேருந்து இங்கே வர்றதுன்னு நடந்துக்கிட்டு இருக்க கதையை தான் சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்டா. ஒர்க் அவுட் ஆனாதான்டா. நீயும் தனியாக வந்திருக்க மாட்டேன், நானும் தனியாக வந்திருக்க மாட்டேன். மாப்பிள்ளையை பெற்ற அம்மாவும் இருப்பாங்க, பொண்ணை பெற்ற அம்மாவும் இருப்பாங்க. அந்த 2 பொம்பளைங்க பேச்சை கேட்டால் தான் நம்ம குட்டிச்சோராக போயிடுவோன்றதை அதை சூசகமாக எல்லா ஆம்பளையும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஈகோலாம் வரத்தான் செய்யும். திடீர்னு கல்லாப்பெட்டி சாவியை வந்து ஒருத்தி வச்சுருப்பா, வந்தோடனே இன்னொருத்திக்கு கொடுத்தா ஒட்டுருவாளா? அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கெலாம் ஒரு மனசு வேணும்னா அதெல்லாம் சுகந்தி அக்கா மாதிரி ஆள் வேணும். ஓகேவா? அதுதான் உண்மை. கொடுத்துடணும். ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா கொடுத்துடணும். அந்த பொறுப்பை கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வரப்போ தான் ட்விஸ்ட் பண்ணி சண்டை வருது. நீங்களாம் படம் ரிவ்யூ எடுத்தால் மட்டும் போதாது, நீங்களும் படத்தெல்லாம் பாருங்கள். அப்போ தான் மற்றவங்க கருத்து சொல்கிறப்ப இந்த பொம்பளை கரெக்டாக சொல்லிச்சு இல்லையான்றது நமக்கு தெரியும். கெட்ட ரிவ்யூவை வந்து தள்ளுவோம், பாசிட்டிவாக அள்ளுவோம். இது வந்து நம்ம பாசிட்டிவான நம்ம புரட்சி தலைவர் கம்பெனியிலேருந்து எடுத்தப்பட்ட சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த தலைவன் தலைவி. வெரி குட் நித்யா, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே ஒரு புருஷன் முன்னாடி அப்படி எப்படி இருக்க முடியுமோ அப்படி நடிச்சிருக்கிறாங்க. எல்லாத்த விட கத்தி 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 கண்டிப்பாக தொண்டை வலிச்சிருக்கிறோம் விஜய் சேதுபதி அப்பாவுக்கு.
அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேய் நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லைடா, வண்டியை ஊற்று ஏற்றுக்கடா, இந்த குடும்பத்தை விட்டு ஓடுறேன்டா. அம்மா என்னையாலே முடியல, ஒரு 10 வட்டம் இப்போ சொல்லிட்டேன். அம்மா உண்மையாலுமே சிறப்பாக நடிச்சிருக்காரு. சூப்பர்டா. எங்கள் மதுரைனாலே புரோட்டா தாண்டா, கொத்து புரோட்டா, கறி புரோட்டா, அந்த புரோட்டா, விசிறி புரோட்டா, பால் புரோட்டா. அது நம்ம சாப்பிடல நான், அதனால் தெரியல. புரோட்டா கடை வச்சுக்கிட்டு அவர் படுற பாடு, அதில் இந்த 2 பொம்பளைங்க ஏற்றி விட்டு, ஓகேவா, அந்த மாதிரிலாம் அம்மா இருக்கக்கூடாது. அம்மாவோட தொல்லையால் தான் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி ஓடி போகுது. அதை கூப்பிட போகிறாரு. இதுதான் ஒன்லைன் கதை. பாவம், அதுலேருந்து புரிஞ்சுக்கங்க சரியா.